அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜெபசிங் பேசுகிறேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் வந்து ரவுண்ட் அடித்ததாகவும் அந்த ஹெலிகாப்டர் வந்து இனி மறு நீட்டு தேர்விற்கான வினாத்தாள்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் ஏன் வந்தது, இராணுவ ஹெலிகாப்டர் ஏன் வந்ததுங்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வினாத்தாள்கள் கசிந்ததில் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து காரணம் என்று இது வரைக்கும் எந்த சிபிஐ விசாரணைகளும் சொல்லப்படவில்லை. அந்த வினாத்தாள்களை கொண்டு போனாங்க, அந்த கொண்டு போகிறதுல தான் வந்து வினாத்தாள்கள் கசிஞ்சிட்டு அப்படி இல்லை. இது வந்து பர்பஸாக வந்து வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்ற இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு இல்லை முக்கியமான விஐபிகளுடைய அந்த கோச்சிங் சென்டர்களுக்கு இது வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் அதை மறைப்பதற்கு இப்படி ஒரு நாங்கள் ஹெலிகாப்டரில் கொண்டு வரோம் அதெல்லாம் இல்லை. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு, கேரளா, என்னுடைய சவுத் ஏரியாக்கள், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இது போன்ற பகுதிகளில் உள்ள மாணவர்கள் ஏற்கனவே நன்கு படிக்கக்கூடியவர்கள். கல்வியில் நாம் எப்பொழுதுமே இந்தியாவிற்கு ஒரு முன்னோடியாகத்தான் இருக்கும். அந்த நீட்டு தேர்வு 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு கொண்டு வரும்போது நமது மாணவர்கள் உண்மையிலே அதை எழுதுவதற்கு மிக சிரமப்பட்டார்கள். காரணம், நம்மளுடைய பள்ளி பருவத்தில் நம்மளுடைய சிலபஸ் வந்து ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன் 2 வகையாக தான் இருந்துச்சு. அதனால் அதை கஷ்டப்பட்டாங்க. ஆனால் உடனடியாக நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள் நம்மளை அனைத்து பள்ளிகளையும் சிபிஎஸ்சி தரத்திற்கு உடனடியாக உயர்த்தின உடனே பார்த்திங்கன்னா அந்த நீட் எழுதுறது பார்த்திங்கன்னா 180 வினாக்கள், 90 பயாலஜி, 45 கெமிஸ்ட்ரி, 45 பிசிக்ஸ். இதுக்கு சரியான பயிற்சி தமிழ்நாடு மாணவர்கள் ஏற்கனவே இந்த நீட் வருவதற்கு முன்பாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 200க்கு 200 200க்கு 200 அவுட் ஆஃப் 200க்கு 200 எடுத்த பையங்க தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அப்படியே கீழே வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வருவாங்க. 199 பாயிண்ட் சம்திங். நீங்கள் அதை வந்து நீங்கள் எந்த தேர்வுலாம் என்ன எல்லாம் இது வந்து ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம், அந்த மாதிரி நம்ம மாணவர்கள் படித்தவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய டாக்டர்களாக இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, மத்திய அரசு ஒரு நல்ல விஷயத்திற்கு டாக்டர்களை நல்ல மருத்துவர்களை உருவாக்கணுங்கிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க, அது ஓகே. ஆனால் அந்த கொண்டு வந்துட்டு அந்த வினாத்தாள்கள் கசியுதுங்கிறது வருஷம் நடக்குது. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் கசியாது எங்கேயுமே. தமிழ்நாட்டு மாணவர்கள் தன்னாலே வந்து அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனால் வட இந்தியாவில் தான் அது கசியும். எதுக்கு கசியும் அப்படின்னா, வட இந்தியாவில் தான் வந்து அங்கே அவ்வளோரும் வந்து மக்கா இருப்பான். அவன் இப்படி ஏதாவது ஒரு இதில் கசிஞ்சு தான் அவன் வந்து வருவான். சரியா? அவன்கிட்ட ஒரு தடவை வந்து பயாலஜியை பற்றி கேட்கும்போது பயாலஜினா என்னென்னு கேட்குறான் ஒரு பையன். அவன் எப்படி எழுதியிருப்பான்? ஸோ இந்த கசீரதை சிபிஐ வந்து முழுமையாக விசாரிக்கிறாங்க. இந்த இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறுமனே 2 அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் அது வந்து சரியில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்கணுங்காங்க. அதுதான் உண்மை. நீங்கள் இந்த ஹெலிகாப்டர் வட்டம்படிக்கு ஹெலிகாப்டர் வந்துட்டுனா அந்த பிரச்சனை அதெல்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் கயிறு கட்டக்கூடாதுங்க நீட் எழுத போகும்போது. முடியை வந்து நீங்கள் வந்து அந்த கிளிப்பு மாட்டக்கூடாதுங்க. ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருந்தால் ஓகே, வாட்ச் கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஒரு கயிறில் வந்து என்ன அவன் வந்து எதை கொண்டு போக முடியும்? பார்த்தீங்கன்னா பால் பென் தான் யூஸ் பண்ணுங்க. நம்ம எல்லா ஜட்ஜ் எக்ஸாம் கொண்டு நம்ம பிபி எக்ஸாமு எல்லா எக்ஸாமும் பால் பென் எக்ஸாம் இருக்கும். அந்த பால் பண்ணை விட நம்ம விடுற பால் பண்ணை பிடிங்கிட்டு அவன் ஒரு டபாக்கு ஒரு பால் பண்ணை கொடுக்கும். அது அப்பப்போ மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த பால் பண்ணை வச்சு எழுதுனதுனால எனது மகன்லாம் வந்து 10 வினாக்களை எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சு. 10 வினாக்கள் போனால் நமக்கு 40 மார்க் போச்சு. அப்போ இதை இவ்வளோ நாளும் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்க மத்திய அரசு இதில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த கயிறை வெட்ட வேண்டாம் விட்டுருங்க. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெளியே கேட்டை பூட்டிடுவான், உள்ளே என்னன்னாலும் செய்வாங்க. அதனால தான் அந்த மாணவர்கள் அதிகமாக வரணும்.
அந்த மாணவர்களை வச்சு இந்தியா முழுவதும் அந்த 15% கோட்டாவை நிரப்பணும். இதுதான் பிரதான நோக்கம் வட இந்தியர்களுக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சவுத்தில் தான் மெடிக்கல் காலேஜ் அதிகம். நீங்கள் வந்து சவுத்தில் நாங்கள் வச்சுருக்க மாதிரி மெடிக்கல் காலேஜை நீங்கள் ஏன் வைக்கல? நீங்கள் வைக்க வேண்டியதானே? எங்களுக்கு இருந்த ஒவ்வொரு தலைவர்களும் மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பித்தாங்க. எதுக்கு? நாங்கள் படிக்கிறது. இந்த 15% அகில இந்திய கோட்டான்னு வச்சுக்கிட்டு அங்கே அவ்வளோவரும் காப்பி அடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு வந்திருக்கான். அவன் இங்கே வந்து படிக்கிறான். ஏன் அவன் மாநிலத்தில் நீ உன்னுடைய தேவைக்கு ஏற்றால் போல் உனக்கு வந்து வருஷத்துக்கு 2000 டாக்டர் வரணுமா? அதுக்கு மருத்துவக் கல்லூரியில் உருவாக்க வேண்டியதானே? அப்படி ஒரு தொலைதூர பார்வை யாரிடமும் இல்லை. எனவே இந்த ஹெலிகாப்டர் வட்டம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து இதுவும் வந்து ஒரு இந்த மாற்றம் ஒரு கவர்ச்சியானதுங்கிறது மாதிரி உடனே நம்ம வந்து ஹெலிகாப்டர் வந்துட்டு இனிமேல் லீக் ஆகாது அதெல்லாம் இல்லை. நம்ம மாணவர்கள் நல்லா எழுதுவாங்க, 720க்கு 720 எடுத்துருவாங்க. அதே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். தமிழ்நாட்டுக்காரன் கேரளாக்காரன் இப்படி ஷைன் பண்ணுறானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வரக்கூடிய கல்வி அறிவல் இல்லாதவர்கள்லாம் அங்கே வந்து படிக்கிறாங்க. அவங்களாம் பெருசாக ஷைன் பண்ணுறதில்ல. நீங்கள் பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் ஒரு டேபிளை போட்டு உட்காந்துருக்கான் டாக்டர். நம்ம ஊரில் டாக்டர் எப்படி இருக்காங்க? நீங்கள் வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரீஸில் பாருங்கள், மாலத்தீவில் பாருங்கள், எல்லா நாடுகள்லேயும் தமிழ்நாட்டுக்காரனும் கேரளாக்காரனும் தான் அதிகமாக இருப்பான் டாக்டர். காரணம் மெரிட்டு, கண்ணா பின்னான்னு மெரிட்டு. சரியா? அதனால் நீட்டு எதிர்க்கவில்லை, நீட்டு நல்லது தான். ஆனால் இந்த கசிஞ்சிச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த ஹெலிகாப்டரில் கொண்டு வரதெல்லாம் தேவையில்லாதது. தமிழ்நாட்டு பையங்களுக்கு நீங்கள் காலையிலே கொடுத்தா போதும், பின்னி படகு எடுத்துருவாங்க. மத்திய அரசு இந்த ஹெலிகாப்டரில் போகிறது, இராணுவ துணையோடு போகிறதெல்லாம் வட இந்தியாவில் சரி பண்ணுங்க. ஒரு காலேஜுக்கும் வட இந்தியர்கள் வரமாட்டாங்க. எல்லா இடத்தையும் இந்தியா முழுதும் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியா முழுதும் தென் பிராந்தியத்தில் உள்ள மாணவர்கள் இடம் பிடிச்சிருவாங்க. அதை நீங்கள் ஏற்பதற்கு ரெடியாக இருக்கீங்களான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.